சரிகமப சீனியர் சீசன் 4 நடந்து முடிந்த இந்த வாரத்துல செம்மையான ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு நடந்திருக்குது. இறுதி சுற்றுக்கு போகக்கூடிய 4வது மற்றும் 5வது போட்டியாளர்களையுமே தெரிவு செய்திருக்கிறாங்க. அந்த போட்டியாளர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நடந்து முடிந்த இந்த வாரம் கிராமத்து மண் வாசனை சுற்று தான் போயிட்டு இருந்தது. இந்த சுற்றுல சூப்பரா பாடியிருக்கக்கூடிய அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த 2 பேரை தான் உள்வாங்கி, இதுல இருந்து தான் 4வது ஃபைனலிஸ்ட் போறதா சொல்லியிருந்தாங்க. இந்த 2 பேர்லயுமே நாங்க எதிர்பார்த்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்மளுடைய அமன் 4வது ஃபைனலிஸ்டா உள்ள போயிருந்தாரு. இந்த ஒரு தருணத்துக்காக தான் அமனோட ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்மளுடைய நடுவர்களும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அமன் இல்லாத ஃபைனல்ஸ ஏத்துக்கவே முடியாதுன்ற மாதிரி அவ்வளவு சூப்பரா நம்மளுடைய அமனுக்கு நல்ல பாராட்டுகள குடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உண்மையும் கூட அதுதான். அமன் எல்லா விதமான பாடல்களையும் பாடக்கூடிய ஒரு அற்புதமான போட்டியாளர். நிறைய கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கக்கூடிய, மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடிய, நிறைய பேரோட சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம். அவனோட பாட்டுக்கான ரசிகர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. அவனோட பெர்ஃபார்மன்ஸுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ரவுண்ட் செமையான ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுமே ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்குமே தேங்க் பண்ணியிருப்பாரு. நடுவர்கள், போட்டியாளர்கள், அதே போல அவரோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்னர் ஸ்ரீராஜ் சார், அதே போல லாவண்யா மேம், நிர்மலா மேம் அப்படி எல்லாருக்குமே தேங்க் பண்ணியிருப்பாரு. என்ன ஒரு கவலை அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு அட்டகாசமான மூமெண்ட்ல அவங்களுடைய அம்மா வரலன்றதுதான் ரொம்பவே ஃபீலா இருந்தது. இருந்தாலுமே அவங்களுடைய அப்பா மற்றும் நிர்மலா மேம் 2 பேருடையுமே சேர்ந்து அந்த சீட்ல போயிட்டு உட்காரும்போது பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. இதைத் தொடர்ந்து இந்த வாரம் பெஸ்டான பெர்ஃபார்ம் கொடுத்திருக்கக்கூடிய நம்மளுடைய சரண் இதுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருந்தாரு. நம்மளுடைய சரணுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, பிபி சார் சொல்லியிருப்பாரு, நாங்க எல்லாருமே ஒரு குழப்பத்துல இருந்தோம், யாரை தெரிவு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இந்த வாரம் 4வது ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்கிறாரு. இன்னொரு வாரம் இருக்கு, நாங்க பார்க்கலாம். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நாங்க போகலாம், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சூப்பரான பெர்ஃபார்ம் கொடுத்தும் போக முடியல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா நம்ம நினைக்கிறது ஒண்ணு, வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரணோட கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்பயுமே சைலண்டா இருப்பான். சத்தம் போடணும் அப்படின்னு சொன்னா இப்படி பாட்டுல தான் சத்தம் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவ்வளவு நாளும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமா தான் இருந்தது, இனிமேல் அது கொண்டாட்டமா இருக்க போகுதுன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. நாம ஒண்ணு நினைப்போம், வாழ்க்கை ஒண்ணு நினைக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, 5வது ஃபைனலிஸ்ட் நம்முடைய சரண் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஸ்ரீனி சார் அறிவிக்கும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. அரங்கத்திலிருந்து எல்லாருமே அவ்வளவு கண்களையும் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு மூமெண்ட்டை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ஆனந்தமா தான் இருந்தது. சரணமி எல்லாருக்குமே தேங்க் பண்ணியிருப்பாரு. முக்கியமா யாருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய லாவண்யா மேமுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணியிருப்பாரு. அவங்க தான் சரணோட ட்ரெய்னர். நம்மளோட சரண் என்ன ஃபீல் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, நான் எப்ப பாடும்போது ஏதாவது ஒண்ணு செய்திருவேன். ஒருவேளை ஃபோக் சாங் எடுத்து பாடும்போது டான்ஸ் பண்ணி அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி மெலடி சாங் எடுத்து பாடும்போது ஸ்ருதி சேரவே சேராது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டே இருந்தேன். நமக்கே தோணுச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இத போயிட்டு நான் லாவண்யா மேம்கிட்ட சொன்னேன். என்னால எதுவுமே செய்ய முடியல மேம். எனக்கு ஸ்ருதினா என்னன்னே தெரியல. இங்க தான் அத கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு லாவண்யா மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீ எத பத்தியும் கவலைப்படாத. நான் சொல்லித் தரத மட்டும் நீ கத்துக்கிட்டா போதும். எல்லாமே ஓகே என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது போலவே இப்ப நம்மளுடைய சரண் 5வது ஃபைனலிஸ்டா தெரிவாகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ட்விஸ்டா, பெரிய ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்ல. இன்னும் 7 பேர் இருக்காங்களே, அவங்களும் நிறைய கனவுகளோட வந்திருக்கிறாங்க. அதுபோல நல்லா பாடக்கூடிய போட்டியாளர்களும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வந்திருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, 6வது ஃபைனலிஸ்ட்டுமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம் யாரு அந்த 6வது ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. யாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட நீங்களும் எதிர்பார்க்கல தானே? அதையுமே மறக்காம சொல்லிருங்க. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.